ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக மார்ச் 14 வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பட்ஜெட்லேருந்து பார்க்கல, ஓகேவா? ஸோ அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பட்ஜெட்டில் இருந்து ப்ளஸ் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன், ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பிடிஎஃப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் அண்ட் அதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பட்ஜெட்டில் இந்த தடவை நமக்கு வந்து நிறைய கோட்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. திருக்குறள் ஆகட்டும், புறநானூறு பாடல், அதுக்கப்புறம் பெரிய அறிஞர்கள் எல்லாம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து திருக்குறள் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி அப்படிங்கிறது. அதாவது ரெண்டு பக்கமும் அந்த துலாக்கோல் அப்படிங்கிறது எப்படி சமன் செய்து நடுநிலைமையாக தான் இருக்கும், ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறது தான் சான்றோருக்கும் அழகு அப்படின்னு சொல்லி, எந்த பக்கமும் சாயாமல் சேமாக இருக்கணும், ஓகேவா? ஸோ அப்படி இருந்தால் தான் அது சான்றோருக்கும் அணி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த குறளை முன்னிட்டு பேசியிருக்காரு தங்கம் தென்னரசு அவர்கள், ஓகேவா? ஸோ இதில் என்ன அணி பயின்று வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது தாமஸ் பிக்கெட்டி அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு பொருளாதார பேராசிரியர், அவர் சொன்ன ஒரு கோட், இன்இக்வாலிட்டி இஸ் எ சாய்ஸ் பட் வி கேன் சூஸ் அ டிஃப்ரெண்ட் பாத் அப்படின்னு சொல்லியிருக்கா ஒரு கோட் சொல்லியிருப்பாரு. ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பசிப்பிணி மருத்துவன் இல்லம் அணித்தோ செய்தோ கூறுமின் எமக்கே அப்படிங்கிற ஒரு புறநானூறு பாடல் யூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழருக்கு செய்யும் தொண்டு தமிழனுக்கு தடை செய்யும் நெடுங்குன்றும் தூளாய் போகும் அப்படிங்கிறது பாரதிதாசன் அவர்களோடது. ஸோ தமிழன் அப்படின்னாலே பாரதிதாசன் தான் இல்லையா? ஸோ அது யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பூவிதழ் எங்கும் பனித்துளிகள் காற்றசைவில் வீழ்ந்திடாமல் மெல்ல அசைந்தாடும் மணப்புல் மலர்கள். ஸோ இது வந்து மச்சுவோ பாஷோ அப்படிங்கிற ஒரு அவரோட கோட்ஸ், ஓகே? அடுத்தது இன்றைய அரும்புகள் நாளைய மலர்கள், இன்றைய மழலைகள் நாளைய நமது மரபு காக்கும் மாண்புரு செல்வங்கள். ஸோ இது யாரோடது அப்படின்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோடது, ஓகே? ஸோ ஆல்ரெடி இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மேபி கேட்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அடுத்தது இதுதான் முக்கியமானது, ரொம்ப 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 முக்கியமானது, எந்த துறைகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ கோடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகமான நிதி ஒதுக்கப்பட்ட துறை எதுனா கல்வி தான். ஏன்னா எஜுகேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடிக்கு மேலேயான அமௌண்ட் அப்படிங்கிறத நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வேறு வழி இல்லாதனால கல்விக்கு அப்படின்னு சொல்லி இவ்வளோ அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நகர்ப்புற வளர்ச்சிக்கு எவ்வளோனா 34,396 crores, ஓகே? அடுத்தது ஊரக வளர்ச்சிக்கு 29,465, மக்கள் நலவாழ்வுக்கு வந்து 21,906. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எரிசக்தி 21,178, நெடுஞ்சாலை 20,722, காவல் ஸோ 13,342, போக்குவரத்து 12,965 கோடி, நீர்வளம் 9,460 கோடி, சமூக நலன் 8,597. ஸோ இந்த சமூக நலன் எம்எஸ்எம்இ எல்லாம் அமௌண்ட்டோடு படிச்சுக்கோங்க. ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலன் 3,924. ஸோ இது அமௌண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் அவங்க அமௌண்ட் வச்சு ஆக்சுவலாக ஒரு இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 எக்ஸாம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அமௌண்ட்டில் தான் கொஷின் கேட்குறாங்க, ஓகேவா? ஏன்னா நம்மளை எங்கே லாக் பண்ண முடியுமோ அங்கே தான் கொஷின் வச்சுருக்காங்க. அதனால அமௌண்ட் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட்டு கலைஞரோட கனவு இல்லம் திட்டம் 2024 ஆக்சுவலாக இது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம், 2030க்குள்ளே தமிழகத்தோட ஊரக பகுதிகளில் 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். ஸோ 2025 1 லட்சம் வீடுகள் அப்படிங்கிறது கட்டுறதுக்காக 3,500 கோடி அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 2025-26 ஃபினான்ஷியல் இயரில் 25,000 புதிய வீடுகள், ஓகேவா, அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு ஒரு 600 கோடி அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பெண்கள் பெயரில் அசையா சொத்துக்கள் பதிவு பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான பதிவு கட்டணம் அப்படிங்கிறது 1% அளவுக்கு குறைக்கப்படும். ஸோ இது வந்து ஏப்ரல் 1லேருந்து அமலுக்கு வரதா சொல்லியிருக்காங்க. அடுத்த 5 வருஷத்தில் 1 லட்சம் மகளிரை தொழில் முனைவோராக்கும் திட்டம். ஸோ இதுக்கு வந்து 20% மானியம் அப்படிங்கிறது கொடுத்து ஸோ 10 lakhs வரைக்கும் கடன் வாங்குறதுக்கு, வங்கி கடன் வாங்குறதுக்கான ஹெல்ப்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அடுத்தது புதிய விமான நிலையம் ராமேஸ்வரத்தில் அமைக்க இருக்காங்க. ஸோ பரந்தூர் விமான நிலையம் அதுக்கான வேலையும் செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
தமிழ்நாடு கடல் போக்குவரத்து உற்பத்தி கொள்கை 2025 அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ண இருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கப்பல் படகு வடிவமைப்பு, சட்டகம் உருவாக்கல், கப்பல் இயந்திர உற்பத்தி ஆகிய துறைகளில் புதிய முதலீடுகள் ஊக்குவிக்கப்படும். அதுதான் வந்து இந்த பாலிசியில் இடம்பெற போகுது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. செமிகண்டக்டர் தொழில் பூங்காக்கள், ஸோ இதெல்லாம் சூலூர் பல்லடம் ஏரியாவில் தொடங்க போகிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ செமிகண்டக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் 2030 அப்படிங்கிறதையும் கொண்டு வர போகிறோன்னு. ஸோ அது எதுக்காக அப்படின்னா இந்த 2025 to 2030 வரைக்கும் 5 years பீரியடில் இந்த செமிகண்டக்டர் ரிலேட்டடான விஷயங்களை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ இதுக்காக 500 கோடி அப்படிங்கிறது ஒதுக்க போகிறோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓசூர் தகவல் தொழில்நுட்ப பூங்கா, விருதுநகரில் மினி டைட்டில் பூங்கா, இதுக்கு 400 கோடி ஒதுக்க போகிறாங்க. நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம். ஸோ இது வரைக்கும் நான் ஆக்சுவலாக கிராமத்தில் இருக்கிற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 1 to 5th வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுக்காக 6000 கோடி அப்படிங்கிறது ஒதுக்க போகிறாங்க. அடுத்தது மாபெரும் நூலகம். ஸோ மதுரையில் எப்படி தொடங்கினாங்களோ அதே மாதிரி சேலம், கடலூர், நெல்லையிலையும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,20,895 கோடி. ஓகேவா. வரி அல்லாத வருவாயின்னு பார்த்தீங்கன்னா 28,818 கோடி. ஸோ முக்கிய கூறுகள் இந்த சொந்த வரி வருவாயில் மெயினாக இடம்பெற்றிருக்கிறது வணிக வரிகள் மூலமாக 74.2%, முத்திரைத்தாள் பத்திரப்பதிவு மூலமாக 11.8%, மாநில ஆயத்தீர்வை மூலமாக 5.9% கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் நல்வாழ்வுத்துறை திட்டங்களுக்காக 21,906 கோடி அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாமே வர்ற டேட்டாவாக தான் இருக்கும், வேறு வழியே இல்லை, படித்து தான் ஆகணும். பிரதான திட்டம் நிதி ஒதுக்கீடு கோடியில். ஸோ முக்கியமான சில ஸ்கீம்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு 10 to 15 ஸ்கீம்ஸ் கிட்ட கொடுத்துருப்பாங்க. நான் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 5 ஸ்கீம்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஓகேவா. ஸோ அதெல்லாம் நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணால் அந்த கட்டிங் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் டெலகிராமில். ஓகேவா. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு 13,807 கோடி, தமிழ் புதல்வன் திட்டத்துக்கு 420 கோடி, முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்துக்கு 1092 கோடி, புதுமை பெண் திட்டத்துக்கு 420 கோடி, பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி உபகரணத்துக்கு 1696 கோடி. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா முதல்வரின் தாயுமானவர் திட்டம். ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதில் வந்து பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு 2000 ரூபா அப்படிங்கிறது மாதம் உதவித்தொகை கொடுக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்கன்னா 65 crore ஒதுக்கியிருக்காங்க. SC/ST ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாரினில் போய் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு திட்டம் தான் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம். ஓகேவா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்பாங்க. நன்னில மகளிர் நில உடைமை திட்டம், இதுக்கு 20 கோடி ஒதுக்கியிருக்காங்க. SC/ST பெண் விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர் ஆக்குறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். அடுத்தது இந்த வருஷம் 8 இடங்களில் தொல்லியல் அகழாய்வு புதுசாக பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. சிவகங்கை கீழடி இது ஆல்ரெடி பண்ணக்கூடியதான், அங்கேயும் மறுபடியும் பண்ண போகிறாங்க. சேலத்தில் தெலுங்கனூர், கோவையில் வெள்ளலூர், கள்ளக்குறிச்சியில் ஆதிச்சனூர், கடலூரில் மணிக்கொல்லை, தென்காசியில் கரிவலம் வந்த நல்லூர் அப்படிங்கிற பிளேஸ், தூத்துக்குடியில் பட்டணமருதூர் அண்ட் நாகப்பட்டினம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நாவாய் அருங்காட்சியகம் வந்து ராமநாதபுரத்தில் அமைக்க போகிறாங்க. அன்பு சோலை, ஸோ இது வந்து முதியோர் பகல் நேர பராமரிப்பு மையம், 25 மையங்கள் அப்படிங்கிறது 10 கோடி செலவில் அமைக்க போகிறாங்க. ஈரோட்டில் நொய்யல் அருங்காட்சியகம் 22 கோடியிலையும், திருக்குறளை வந்து 45 உலக மொழிகளில் மொழிபெயர்க்க இருக்காங்க இன்னும் எக்ஸ்ட்ராவாக. ஸோ அப்படி மொழிபெயர்க்கப்படுற பட்சத்தில் திருக்குறள் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியிலையும், அதாவது யூஎனில் மெம்பர் கண்ட்ரீஸ் இருக்காங்களோ 193, ஸோ அப்படி எல்லா கண்ட்ரீஸோட லாங்குவேஜ்லேயும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூலாக திருக்குறள் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்காக 133 லட்சம் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்குது. ஓகேவா. அகரம் மொழிகளின் அருங்காட்சியகம், ஸோ இது வந்து மதுரையில். தமிழ்நாடு கூட கடன் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 9,29,959.30 கோடி. ஸோ இது வந்து நம்ம ஜிஎஸ்டிபியில் நம்ம ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்
அந்த இதில் எவ்வளவு இருக்குது அப்படின்னா 26.07% அளவுக்கு நம்மளோட கடன் தொகை மட்டும் இருக்குது. ஜிஎஸ்டிபி மதிப்பில் நிதி பற்றாக்குறை விகிதம் எவ்வளோனா 3%. ஸோ இது ஃபினான்ஷியல் டெஃபிஷியன்சி எல்லாம் ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு நிதிநிலை நிர்வாக பொறுப்புடைமை சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டிருக்கோம்னா 2003 கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் எல்லாமே இதில் கவர் பண்ணியிருப்பேன். என்னென்னா சில ஸ்கீம்ஸ் ஆல்ரெடி வந்து இருக்கிற ஸ்கீம்ஸோட பெனிஃபிஷியரிஸ் எவ்வளோ அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி அப்பப்போ பார்க்கக்கூடியதான் இல்லையா, அதனால தான் அது வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகேவா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இது இவ்வளோ தான் மக்களே பட்ஜெட் டேட்டாஸ். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 15, 16, 17க்கான கரண்ட் அஃபேர்ஸ். இதில் வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் டேட்டாஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து 43 சின்னங்கள் அப்படிங்கிறது யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில், ஐராவதீஸ்வரர் கோயில், மாமல்லபுரம். ஸோ இது மூணும் எப்போ யுனெஸ்கோ லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், இயர். ஓகே, ஸோ இது எதுக்காக இப்போ யுனெஸ்கோ லிஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க, நியூஸில் வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 பிளேசஸ் அப்படிங்கிறது தற்காலிக பட்டியலில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தற்காலிக பட்டியலை பொறுத்த வரைக்கும் 62 பிளேசஸ் அப்படிங்கிறது அந்த லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு தற்காலிக பட்டியலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யுனெஸ்கோ அங்கீகாரம் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஸோ அந்த பிளேசஸ் வந்து நான் இதில் கொடுக்கல, அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்தெந்த பிளேஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ 2024 உலக பாரம்பரிய குழு கூட்டம் நடைபெற்ற இடம் எதுனா இந்தியா. ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டாக இந்த யுனெஸ்கோ ஹெரிட்டேஜோட ஒரு மீட்டிங் நடந்தது 2024 தான். ஸோ அந்த மீட்டிங் அப்போ தான் அஹோம் வம்ச புதைக்குழி அமைப்பு மொய்தம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு வந்து யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும். இது வந்து அசாமில் இருக்குது. இதுதான் லாஸ்ட்டாக கொடுக்கப்பட்ட யுனெஸ்கோ அங்கீகாரம். 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பெரும்பாறை புடைப்பு சிற்பம் சேலம் ஏத்தாப்பூரில் இருக்க வசிஷ்ட நதி அப்படிங்கிற பிளேஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. உலக அளவில் மின்னணு உற்பத்தி பொருட்கள் அனுப்புறதுல இந்தியா வந்து 2nd பிளேஸில் இருக்காங்க. ஹாக்கி இந்தியா. ஓகேவா? ஸோ இவங்க சார்பில் பல்பீர் சிங் சீனியர் ஆண்டின் சிறந்த வீரர் வீராங்கனை விருது அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் ஹர்மன்பிரீத் சிங், ஓகே, ஸோ ஹாக்கி கேப்டன், இந்தியா கேப்டன், ஸோ அவருக்கு கொடுத்துருக்காங்க. சிறந்த வீராங்கனை வந்து சவிதா புனியா, இவங்க வந்து நம்மளோட கோல் கீப்பர். ஓகேவா? மகளிர் ஹாக்கி அணியோட கோல் கீப்பர். அதே மாதிரி மேஜர் தயான்சந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியன் டீம். ஸோ 1975 உலக கோப்பையை வென்று இந்திய அணிக்கு இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது சூரிய பம்பு செட்டுகள் அமைக்க மானியம். ஸோ எஸ்சி எஸ்டி இருக்காங்கள்ல, ஸோ அவங்களுக்கு 70% மானியமும் மற்றவங்களுக்கு 60% மானியமும் கொடுக்குறாங்க. ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம். ஸோ இதுக்காக 35.26 கோடி அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கத்துக்கு 125 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஊட்டச்சத்து மிகுந்த விளைபொருளின் உற்பத்தி அதிகரிக்கவும் உழவர்களின் வருமானத்தை உயர்த்துறதையும் முக்கிய நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட போகுது. ஸோ 2025-26 பயறு பெருக்க திட்டம், கோடைக்கால பயிர் ஊக்குவிப்புக்கு 10 கோடி இதெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டில் யூஸ் பண்ணப்பட்ட திருக்குறள் பார்த்திங்கன்னா பலக்குடை நீழலும் தங்குடை கீழ் காண்பர் அலகுடை நீழலவர் அப்படிங்கிற ஒரு திருக்குறள் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. தரிசு நிலங்களை விளைநிலமாக மாற்றும் திட்டம். ஸோ 45,000 ஏக்கர் விளைநிலமாக மாற்றக்கூடிய ஒரு திட்டம் தான் இது. அடுத்த புவிசார் குறியீடு, சோழவந்தான் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு வாங்கி கொடுக்கப்பட்டுச்சு லாஸ்ட் இயரில். ஸோ 2025-26 ஒரு 5 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வாங்குறதுக்காக 15 lakhs அப்படிங்கிறது நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. என்னென்ன பொருள் அப்படின்னா நல்லூர் வரகு, கடலூர் தான், கடலூர் ஏரியாவில் உள்ளது. வேதாரண்ய முல்லை நாகைப்பட்டினம், நத்தம் புளி திண்டுக்கல், ஆயக்குடி கொய்யா திண்டுக்கல், கப்பல்பட்டி கரும்பு முருங்கை, ஸோ இதுவும் திண்டுக்கல் தான். ஸோ திண்டுக்கல்லேருந்து 3 பொருட்கள். அடுத்தது தமிழ்நாடு முந்திரி உற்பத்தியில் 4ஆம் இடத்தையும் ஏற்றுமதியில் 2ஆம் இடமும் பெற்றிருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்டா. ஓகேவா? தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை அப்படிங்கிற ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீர் நிலைத்தன்மை மாநாடு 2025 எங்கே நடந்துச்சுன்னா நியூ டெல்லியில் நடந்துச்சு. அஸ்த்ரா பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் அப்படிங்கிறது DRDO வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே,
நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டில் யூஸ் பண்ணப்பட்ட கோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ புறநானூறு பாடல் பகடு புறந்தருணர் பாரம் ஓம்பி குடிப்புறம் தருகுவை ஆயின் நின் அடிப்புறம் தருகுவர் அடங்காதோரே. ஸோ இது வந்து புலவர் மன்னனுக்கு கூறும் அறிவுரையாக அமைஞ்சிருக்கக்கூடிய புறநானூறு பாடல் தான். அதுக்கப்புறம் திருக்குறள் பார்த்திங்கன்னா இயல்புலி கோலோச்சு மன்னன் நாட்டை பேலும் விளையுளும் தொக்கு அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான பொருள் வந்து இயல்புக்கேற்க நீதி வழுவாமல் செங்கோலினை செலுத்தும் மன்னனோட நாட்டில் பருவமழையும் குன்றா விளைச்சலும் ஒரு சேர கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது தான் இதோட விளக்கம். அடுத்தது பாரதியாரோட வரிகள். இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் எண்ணரும் பெருநாடு கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா முற்காலத்தில் உழவு மேற்கொள்வது என்னென்ன பெயர்களை அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னா பொன்னேர் கூட்டுதல், சித்திரமேழி வைபவம், மதியேர், நல்லேர் இந்த பெயர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டுச்சு. மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம். ஸோ இது வந்து அந்த மலைவாழ் மக்கள் வந்து உழவு தொழில் சேர்ந்து முன்னேறதுக்கான திட்டம். ஸோ இதுக்கு கீழே வந்து ஒரு கோட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சிலப்பதிகாரத்தை சேர்ந்தது. குருவி ஒப்பியும் கிளி கடிந்தும் குன்றத்து சென்ற வைகி அருவி ஆடியும் சுனை குடைந்தும் அப்படிங்கிறது தான். ஸோ இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து திணைப்புணங்களில் குருவியை ஓட்டியும் கிளியை விரட்டியும் பயிரை காத்தும் தொழில் மேற்கொண்டனர் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட பொருள். அடுத்தது புறநானூறு. கீழும் மேலும் எஞ்சாமை பல காய்த்து வாலிதின் விளைந்த புது வரகு அறிய திணை கொய்ய கவ்வை கருப்ப அவரை கொழுங்கொடி விளர்காய். ஸோ கபிலர் வந்து பாரியோட நாட்டு வளம் பற்றி சொன்ன ஒரு பாடல் தான் இந்த புறநானூற்று பாடல். இன்னொரு புறநானூறு பாடல் கோடை பருத்தி வீடு நிறை பெய்த மூடை பண்டம் மிடை நிறைந்தன்ன. ஓகேவா? ஸோ கோடை காலத்தில் அந்த காய்ச்ச பருத்தி வந்து வீடு முழுக்க நிறைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புறநானூறு பாடல். அடுத்தது நாரை விடுத்துவது. இது நமக்கு தெரியும். நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவழக்கூர்வாய் செங்கால் நாராய். ஸோ பனை பற்றிய குறிப்பு. பனை மேம்பாட்டு இயக்கத்துக்காக 1,65 lakhs அப்படிங்கிறது ஒதுக்க போகிறாங்க. ஓகே. அடுத்தது நற்றிணை. முன்றில் பலவின் படுசுளை மறியி புன்தலை மந்தி துற்ப. வீட்டு முற்றத்தில் பழந்தமிழர் வளர்த்த பலாமரத்தை பற்றிய குறிப்பு தான் இது நற்றிணை பாடல். அடுத்தது பாரதியாரோட வானமெங்கும் பருதியின் சோதி மலைகள் மீதும் பருதியின் சோதி அப்படிங்கிறது. பழமொழி ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க, பொறுத்து விற்பது பொருளை கூட்டும் அப்படிங்கிற பழமொழி. புறநானூற்று பாடலான நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மோசி கீரனாரோடது. ஸோ இது நமக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட்டு ஃப்ளமிங்கோ பறவைகள் சரணாலயம் தனுஷ்கோடியில் ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் டார்கெட் 2030. ஸோ இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸ்வதேஷ் தர்ஷன் திட்டம் அப்படிங்கிறது சுற்றுலா ரிலேட்டடான ஒரு திட்டம். அடுத்தது எண்ம மாற்றம் விருது அப்படிங்கிறது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஆர்பிஐக்கு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ எதுக்காக அப்படின்னா பிரவாக் அண்ட் சார்தி அப்படிங்கிற ஒரு 2 ஆப்ஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலாக எண்ம தளம் அப்படிங்கிறத ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருப்பாங்க, நம்ம கூட பார்த்துருப்போம். ஸோ அதுக்காக தான் இந்த எண்ம மாற்றம் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ஆக்சுவலாக இது யார் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன், லண்டனில் இருக்கக்கூடிய பிரிட்டனை சேர்ந்த சென்ட்ரல் பேங்கிங் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுக்குறாங்க. ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய சிறந்த மத்திய வங்கி அப்படிங்கிற விருது இந்த வருஷம் பேங்க் ஆஃப் தாய்லாந்து வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே. ஸோ ஆர்பிஐ பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஆர்பிஐ ஆக்ட் 1934 கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி April 1, 1935 ஆர்பிஐ அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். அது எப்போ நேஷ்னலைஸ்ட் ஆச்சு அப்படின்னா 1949. ஓகேவா? ஸோ ஆர்பிஐ பற்றின டேட்டாஸ் மறக்கவே கூடாது. ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, எந்த இயரில் அதை சேஞ்ச் பண்ணாங்க, அதோட ஃபஸ்ட்டு ஆளுநர் யார். ஸோ அதை நிறைய டைம் கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. காற்று மாசு அதிகமுள்ள நாடு 2024. ஃபஸ்ட் எதுனா சாட். அடுத்த பங்களாதேஷ், பாகிஸ்தான், காங்கோ, இந்தியா 5th பிளேஸில் இருக்காங்க. ஸோ ஐக்யூ ஏர் நிறுவனம், சுவிட்சர்லாந்தை சேர்ந்த நிறுவனம் தான் இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 3000 ஆண்டுகள் பழமையான கல்திட்டை ஸோ வாழப்பாடி, சேலம் வாழப்பாடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது சில இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் மேம்பாட்டு திட்டத்துக்கு 269.50 crore. இளைஞர்களை வேளாண் தொழில்முனைவராக மாற்றும் திட்டம் 2021-22 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு 1 lakh மானியம் அப்படிங்கிறது வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. முதல்வரின் உழவர் நல சேவை மையம், ஸோ இதுக்கு வந்து 30% மானியம் 42 crore அப்படிங்கிறத அலோகேட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு முந்திரி வாரியம் 10 crore. ஸோ அரியலூர், கடலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, தேனி, ஸோ இங்கெல்லாம் இந்த முந்திரி வாரியம் அமைக்க போகிறாங்க. இது உற்பத்தியில் 4, ஏற்றுமதியில் 2nd பிளேஸில் இருக்குன்னு பார்த்தோம்.
தமிழிகம் அப்படிங்கிற ஒரு புதிய விலாங்கு மீன் இனம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, ஆக்சுவலாக ஒரு புதிய விலாங்கு மீன் இனம், அதுக்கு தமிழிகம் அப்படிங்கிற பெயர் சூட்டியிருக்காங்க, தூத்துக்குடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதோட அந்த சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்க அப்படின்னா அரிசோமா தமிழிகம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. உலக நுகர்வோர் உரிமை தினம் March 15, 1962. ஸோ 1962 ஜான் எஃப் கென்னடி வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பார் இந்த நுகர்வோர் உரிமைகளை பற்றி. அந்த தினத்தை தான் உலக நுகர்வோர் உரிமைகள் தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த வருஷத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா எ ஜஸ்ட் ட்ரான்சிஷன் டு சஸ்டெயினபிள் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது தான். ஸோ தேசிய தடுப்பூசி தினம் March 16, 1995. ஸோ 1995 ஓரல் போலியோ டோஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க, வாய் வழியாக சொட்டு மருந்து கொடுக்கறது. ஸோ அந்த தினத்தை தான் வந்து தேசிய தடுப்பூசி தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா March 18, 19, 20. ஸோ பேரவை தலைவருக்கு எதிரான தீர்மானம். ஸோ ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இது எல்லோரும் நியூஸில் பார்த்துருப்பீங்க, பேரவை தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த டைமில் அவர் வந்து அந்த தலைவர் சீட்டில் இல்லாமல் துணைத் தலைவர் தான் அந்த தீர்மானத்தை வந்து நடத்தி வச்சுருப்பார். ஸோ அதை பற்றி சொல்கிற பேரவை விதி எது அப்படின்னா 70 subclass 2 அப்படிங்கிறது தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 35க்கும் குறையாத உறுப்பினர்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். ஸோ அதே மாதிரி இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 181. ஓகே, அடுத்தது ஆஷா அப்படின்னா அக்ரிடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட். ஸோ இது ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின். இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2005 கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ ஆஷா ஊழியர்கள் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புற மக்களின் சுகாதார சேவையை மேம்படுத்தணும், கருவுற பெண்களோட ஆரோக்கியம், சுகப்பிரசவமாக அவங்களுக்கு அதுக்கான ஹெல்ப்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத அப்ஜெக்டிவாக கொண்டது தான் இந்த ஆஷா இந்த பணியாளர்களோட முக்கிய நோக்கம். ஓகேவா, அதை கொண்டு வந்ததோட நோக்கம். தேசிய சுகாதார கொள்கை டார்கெட் வந்து 2030 பேறுகால மரணத்தை 70 குறைக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 97 இருக்கும், 1 lakhக்கு 97 அப்படிங்கிறது. அது நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியன் வெல்ஸ் ஓப்பன் மாஸ்டர் டென்னிஸ். ஸோ இதில் வந்து ஜேக் ட்ராப்பர் பிரிட்டனை சேர்ந்தவர் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. மகளிர் ஒற்றையர் பிரிவை பொறுத்த வரைக்கும் மிரா ஆண்ட்ரிவா ரஷ்யாவை சேர்ந்தவங்க. அடுத்த 2028 ஒலிம்பிக் எங்கே நடக்க இருக்குன்னா லாஸ் ஏஞ்சல்ஸில். ஸோ இதில் வந்து குத்துச்சண்டையை ஒரு விளையாட்டாக சேர்க்கறதுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிஸ் டே, ஆயுத தொழிற்சாலைகள் தினம் March 18. ஸோ இந்தியாவின் மிக பழமையான ஆயுத தொழிற்சாலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காசிப்பூர், கல்கத்தாவில் தான் இருக்குது. இது ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா. சென்னையில் முதல் சதுப்பு நில கடற்பாசி பூங்கா போரூரில் அமைச்சிருக்காங்க. ஸோ வெட்லேண்ட் ஏரியா, இந்த சதுப்பு நிலம் வந்து ஏரியா வைஸ் பரப்பளவு வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னா காஞ்சிபுரத்தில், கம்மியாக இருக்கிறது சென்னையில். அதே மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கிறது ராமநாதபுரம், கம்மியாக இருக்கிறது கோவையில். ஓகேவா, ஸோ இது ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன் அப்படிங்கிறது June 5, 2023 கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு நடக்கக்கூடிய ஒரு மிஷன் மாதிரி கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகேவா, அடுத்தது ரைசினா உரையாடல் 2025 நியூ டெல்லியில் நடந்துச்சு. இந்த வருஷத்துக்கான தீம் என்னென்னா காலச்சக்ரா பீப்புள் பீஸ் பிளானட் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு ரைசினா மிடில் ஈஸ்ட் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்திருக்குன்னா அபுதாபியில் 2024 வந்து நடந்திருக்கும். அடுத்தது சந்திராயன் 5 திட்டம். ஸோ இது வந்து இஸ்ரோ ஜாக்ஸா கூட சேர்ந்து பண்ண போகிறாங்க. ஜாக்ஸா வந்து ஜப்பானோட ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டரோட பேர். ஓகேவா, அடுத்தது லியோ அப்படிங்கிற புக்கு. இது சிஎஸ்கே இருக்குல்ல, சென்னை சூப்பர் கிங்ஸ் பற்றி. ஸோ இது எப்படி உருவாச்சு, ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் க்ராஸ் பண்ணி வந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் ஹிஸ்ட்ரி, சிஎஸ்கேயோட ஹிஸ்ட்ரியை பற்றி பிஎஸ் ராமன் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஸோ பிஎஸ் ராமன் யார் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டோட அட்வொகேட் ஜெனரல். ஓகேவா, தலைமை வழக்கறிஞர். ஸோ தமிழ்நாட்டோட இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டோட அட்வொகேட் ஜெனரல் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் எது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த புக்கோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா லியோ த அன்டோல்ட் ஸ்டோரி அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் March 29 CE-20 கிரையோஜெனிக் என்ஜின் சந்திராயன் 4 விண்கலத்தை எடுத்து செல்லக்கூடியது. ஸோ இது GSLV LVM-3 ராக்கெட்டில் பொருத்தக்கூடியது தான் இந்த CE-20 கிரையோஜெனிக் என்ஜின். அதை வந்து காவல் கிணறுல வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்காக தான் நியூஸில் வந்திருக்கு. நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ட்ரெயின். ஸோ இது வந்து சென்னை ICF தான் மேக் பண்ணுறாங்க. இதுக்கான நிதி வந்து 2300 கோடி.
இது வந்து சுற்றுச்சூழலை பாதிக்காது. மற்ற ரயில் என்ஜின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாதிக்காது. ஜஸ்ட் வாட்டர் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணும். அண்ட் 1200 குதிரை சக்தி திறன் கொண்டது, 110 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடியது. ஆக்சுவலாக சைனாவில் இருக்கிறத விட இதோட அந்த திறன் அப்படிங்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ஃபஸ்ட்டாக எங்கே இயக்கப்பட இருக்குன்னா ஹரியானாவில் ஜிந்த் டு சோனிபட் இடையே ஒரு 89 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து இயக்கப்பட இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது அவசர நிலை, வன்முறையால் அவசர நிலை அப்படிங்கிறது எந்த கண்ட்ரியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா பெரு. ஓகே, சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி. அடுத்தது PM ஜன் ஆரோக்கிய யோஜனா 23 செப்டம்பர் 2018 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 68 lakhs மக்களுக்கு புற்றுநோய் சிகிச்சை அப்படிங்கிறது இந்த திட்டத்துக்கு கீழே வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் பயனடைஞ்சவங்களில் 75.81% வந்து கிராமப்புறத்தை சேர்ந்த மக்கள் அப்படிங்கிற டேட்டா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அம்ரித். ஸோ அம்ரித் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அஃபோர்டபுள் மெடிசன்ஸ் அண்ட் ரிலையபிள் இம்ப்ளான்ஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட். ஸோ இது கேட்கலாம். இந்த ஸ்கீம் வந்து நவம்பர் 15, 2015 கொண்டு வந்திருப்பாங்க. மலிவு விலையில் மக்களுக்கு மருந்து அந்த ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் அம்ரித். ஓகேவா. அதே மாதிரி 2018-19 பீரியடில் மகப்பேறு இறப்பு விகிதம் 1,97,000 பேர் அப்படின்னு சொல்லி இருந்ததா மக்களவையில் நடக்கக்கூடிய அந்த விவாதத்தில் வந்து மத்திய அமைச்சர் இந்த டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டில் ஔவைக்கு கோவில் உள்ள ஒரே பிளேஸ் எதுனா வேதாரண்யம், துளசியாப்பட்டினம். ஓகேவா. ஸோ ஔவையார் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது ஆர்டிகல் 326 என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய குடிமகனுக்கு மட்டும்தான் இந்தியாவில் வாக்களிக்க உரிமை இருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. ஸோ நமக்கு தெரியும் 15வது பார்ட் ஆர்டிகல் 324 இருந்து 29 வரைக்கும் தேர்தல் பற்றி பேசக்கூடியது. ஸோ 324 என்ன சொல்லும் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தோட பணி அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியதான் 324. ஸோ 325 வந்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாரும் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. 326 என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் ஒருத்தங்களால் இந்தியாவில் வாக்களிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ். அடுத்தது ஸ்ரீஎஸ் ராமகிருஷ்ணன் திரவ வெப்ப ஆராய்ச்சிக்கான சிறப்பு மையம் IIT மெட்ராஸில் அமைக்கப்பட்டிருக்குது. ஓகேவா. முதல் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் கோவில் பிவாண்டி, மகாராஷ்டிரா, தானே மாவட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அவுரங்கசீப் அந்த ப்ராப்ளம் வந்து அங்கே போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் 3201, கல்பனா 3201. இது வந்து மைக்ரோ ப்ராசஸர், ஒரு நுண்செயலி. இந்த விக்ரம் 3201 அப்படிங்கிறது முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் நுண்செயலி அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ இது யார் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா இஸ்ரோவும் செமிகண்டக்டர் லேப் அவங்க சேர்ந்து, சண்டிகரில் இருக்கக்கூடிய ஒரு லேபும் இவங்க தான் சேர்ந்து மேக் பண்ணியிருக்காங்க. சனி கிரகத்தில் மொத்தம் எத்தனை நிலவு இருக்குது அப்படின்னா இதுவரைக்கும் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 274. ஓகேவா. அதில் இருக்கக்கூடிய பெரிய நிலா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைட்டன். வியாழனில் 95 இருக்குது. பூமிக்கு ஒரே ஒரு நிலாய், செவ்வாய்க்கு 2 இருக்கும், டைமோஸ் அண்ட் போபோஸ் அப்படிங்கிறது. புதன் வெள்ளிக்கு வந்து நிலா அப்படிங்கிறது கிடையாது. ஓகே. ஸோ வியாழனோட பெரிய நிலவோட பேர் பார்த்தீங்கன்னா கனிமேடு அப்படிங்கிறது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ். நெக்ஸ்ட்டு இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு 1 வீக் கரண்ட் அஃபேர்ஸ்னால கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன். ஓகேவா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 வீக் கொஞ்சம் வீடியோ கொடுக்க முடியல, அதனால தான். ஓகே. சிறார்களால் விபத்து 2023-24 எந்த ஸ்டேட்டில் அதிகமாக அந்த சின்ன பசங்களால் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் தான். 2063 ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. செகண்ட் பிளேஸில் மத்திய பிரதேஷ் இருக்காங்க, 1138 ஆக்சிடென்ட்ஸ். தேர்ட் பிளேஸில் மகாராஷ்டிரா 1067 ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. ஜிடிபியில் சுகாதார செலவினம் எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னா 1.84% இப்போ. ஸோ இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். இது வருங்காலத்தில் 2.5% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தகவல் தொழில்நுட்ப சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2000. அது ரிலேட்டடான ரூல்ஸ் அப்படிங்கிறது விதிகள் வந்து 2021 கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்டவணை 7. ஸோ மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பட்டியல் படி மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இந்த தகவல் தொழில்நுட்ப சட்டம் ரிலேட்டடான விஷயங்களை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேட்டா. அதிவேகம் மற்றும் அதிதிறனுடைய ஹைப்பர்லூப் டெக்னாலஜி ட்ரெயின்களை ஆய்வு கொள்வதற்கான சிறப்பு மையம் IIT மெட்ராஸில் அமைக்கப்பட்டிருக்கு.
அடுத்தது பால்வள திட்டங்களுக்காக 6190 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு மத்திய அரசால். பால் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் அப்படிங்கிறது 2014 கொண்டு வரப்பட்டிருக்கும். சேம் அதே நோக்கத்தோட தேசிய பால்வள வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிறத 2014 கொண்டு வந்திருப்பாங்க. ரெண்டுமே 2014 தான். அதே மாதிரி புதிய யூரியாவில் இந்தியா வந்து தன்னிறைவு அடையணும் அப்படிங்கிறதுக்காக புதிய யூரியா ஆலையை அசாமில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்தது சர் ஜான் ஹியூபர்ட் மார்ஷலோட சிலை சென்னையில் இருக்க எழும்பூர் மியூசியத்தில் நம்ம சிஎம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இவர் ஜான் மார்ஷல் பார்க்கணும் அப்படின்னா 1902 வந்து ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து தலைவராக வந்திருப்பார். ஸோ இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இது எப்போ நிறுவப்பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது எப்போ நிறுவியிருப்பாங்க அப்படிங்கிறது ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஆல்ரெடி நான் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த 2 இயரையும் போட்டுருங்க. ஸோ இவர் இறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1959 ஆகஸ்ட் 17. ஸோ இவர் மெயினாக என்ன கண்டுபிடிச்சிருப்பாருன்னா 1924 செப்டம்பர் 20 டேட் ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக கேட்பாங்க. சிந்துவெளி பண்பாட்டை கண்டுபிடிச்சது இவர் தான் 1924 செப்டம்பர் 20. ஓகேவா, புக்ஸில் வந்து 24 இருக்கும், பட் இந்த டேட் எக்ஸாக்ட் டேட் இருக்காது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது அலெக்சாண்டர் ரீ, இவர் தான் வந்து ஆதிச்சநல்லூர் அகழாய்வை பண்ணவர். அடுத்தது சுடுமண் பதக்கம் EM, இது ரெண்டும் வெம்பக்கோட்டையில் நடந்த அகழாய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 3ஆம் கட்ட அகழாய்வு நடக்குது. ஸோ சுடுமண் பதக்கம் அப்படிங்கிறது ஒரு 87 சென்டிமீட்டர் ஆழத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அண்ட் EM அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 102 சென்டிமீட்டர் ஆழத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் இப்படி கொஞ்சம் மேலாப்லேயே EM கிடச்சது, இதுதான் ஃபஸ்ட்டு டைம். விஷன் 2020 இந்தியாவோட நல்லெண்ண தூதராக ஸ்ரீகாந்த் இருக்கார் இல்லையா, கிரிக்கெட் பிளேயர், பழைய கிரிக்கெட் பிளேயர், அவரை நியமிச்சிருக்காங்க. அடுத்தது சுனிதா வில்லியம்ஸ். ஸோ இவங்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரீசெண்டாக நியூஸ்லலாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தாங்க இல்லையா. இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஆல்மோஸ்ட் 286 டேஸ் அப்படிங்கிறது இவங்க அங்கே இருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு 9 டேஸில் முடிச்சுட்டு திரும்ப வர வேண்டிய ப்ராஜெக்ட், பட் அப்படியே நீண்டு 286 டேஸ் அப்படிங்கிறது போயிடுச்சு. இந்த டேஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இவங்க வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் நாசாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இவங்களோடது பார்த்தீங்க அப்படின்னா ட்ராகன் விண்கலம் ஸ்பேஸ் எக்ஸோடது. ஸோ ஃபஸ்ட்டு போனது வந்து ஸ்டார் லைனரில் போயிருப்பாங்க. ட்ராகன் விண்கலம் இருந்தால் இப்போ போயிட்டு Crew 9 அப்படிங்கிறது மூலமாக போய் இவங்களை காப்பாற்றிட்டு வந்திருப்பாங்க. பேச்சு சுதந்திர குறியீடில் இந்தியா 24th பிளேஸில் இருக்காங்க. ஃபஸ்ட் பிளேஸில் நார்வே இருக்காங்க. உலக சிட்டுக்குருவிகள் தினம் ஸோ March 20. டெல்லியோட ஸ்டேட் பேர்ட் ஆஃப் டெல்லி அப்படின்னா இந்த ஸ்பேரோ தான். ஓகே, வேர்ல்டு ஓரல் ஹெல்த் டே அண்ட் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹாப்பினஸ் ரெண்டுமே March 20 தான். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ், பட்ஜெட் ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா டேட்டாஸுமே கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேட்ட கொஷின்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.